இவனும் நானும் 10 வருஷமா பழக்க வழக்கம். என்ன பழக்க வழக்கம் சால? நாடகத்துக்கு வந்த பழக்க வழக்கம். அவங்க வீட்டில் சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா இவனுக்கு நம்ம ஊர் பக்கம் தொண்டி பக்கம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சொன்ன உடனே பாரு, தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. 18 வயசுல கிளி மாதிரி. கிளி மாதிரி? நிறைய சீட்டு எடுத்திருக்கு. சாலா மூக்கு சிவப்பா இருக்குமா? ஐயோ, நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. இவனுக்கு வந்து பிரச்சனை மூக்கு சிவப்பா இருக்குமா, குண்டி கருப்பா இருக்குமா. தொண்டி பக்கத்துல நம்புதாங்க ஊர்ல 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு புள்ள பார்த்தாச்சு. கல் சுண்டுனா தெரிக்கு என்ன தெரிக்க மூத்தறான். 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து சரி சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி வாருங்க, முதல் இரவு இங்க சரவலைப்பட்டில முடிஞ்சிருச்சு. எங்கப்பா ஆளை காணோம்? சூர்யா, சரி சரி சொல்லு, நீ சொல்லு. வருவா யாரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா தானே ஊருக்காரருக்கு தெரியும். அவங்க சேரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து உட்காரியா. கல்யாணம் பண்ணி நம்புவாரையில 18 வயசுல ஒரு கிளி மாதிரி போன ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, கல்யாணம் பண்ணி பாருங்க, நேரம் இங்க சரவலைப்பட்டி வந்தாங்க. முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவிடு முதல் இரவுடா ஏண்டா சொல்ற பாவம். முதல் இரவு முடிஞ்சு மறுவிடு போறாங்க. இருடா, நீ கல்யாணம் பண்ணி மறுவிடு போன இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அந்த கதையை சொன்னா ரெடியா இருக்காங்க, ரொம்ப ஆவலோட இருக்காங்க. சொன்னாதான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு சரவலைப்பட்டியில. சரி, மறுவிடு வாழாக மாமியா வீட்டுக்கு தொண்டி பக்கத்துல நம்புதாலையில விருந்துக்கு வந்தவனா வாரு. நம்புவாரையில தெட விடலான சமையல். ஆகா, கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கனவா, அவனுக்கு தெட உள்ள காய்கறி எடுத்து எல்லாம் தெட உள்ள சமைச்சாச்சு. சரி, சமைச்சவனா வாரு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வாரு வயிற்ற கலக்க. உட்கார அங்கிட்டு பாரு அக்கா, ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு சூரிய ஆல்ரவுண்டு. ஏன் சாகல தெரியாது மாமியா வீட்டுக்கு போன யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்டா. திங்க தெரியாமனா எப்படா திங்க தெரியாம தின்னுட்டமே மிச்சமா. தின்னவனா பாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியா வீட்டுல போய் மாமியாட்டியா பீவல இடம் கேட்க முடியும்? பக்கத்துல ஒரு பையன் இருக்கேன், அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி தம்பி எங்கிட்டு வெளியே போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்பக்குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னே வெளியே அப்படின்னு சொல்ல. நீ பேசிட்டு அங்கேயே போயிருக்கிறீங்க, முகத்தை காமியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் தெரியும் யாரு மாமியா வீட்டுக்கு போனதுன்னு. ஒளிகிறேன் நம்ம திங்க தெரியாம வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பக்கத்துல போயிட்டு கேட்டிருக்கேன். அவன் சொல்லிருக்கான், தம்பி அண்ணன் அண்ணன் எங்கிட்டு போங்கன்னு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, ஒரு தெப்பக்குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னு வெளியே போக அப்படின்னு சொல்ல. போனவனா வரவேன், அவசரத்தில் போனேன், வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கா? எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துருக்கேன் பாரு, இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கு? வயிற்ற கலக்கிருச்சேன்னு நடந்து வந்தவன் திரும்பி போய் பார்த்துருக்கான் பேண்ட பீய. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க வாடா இளவாட்டா, நீ போய் இங்க வாடா, நீ பேச. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டான். காசு வேணும்னா காசு நாடாத்துல நல்லா தான் சம்பளம் கொடுக்குறா. உட்காரு. போன மாதிரி அவசரத்தில் வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். போய் பார்த்தா பேண்ட பீய காணோம். அவசரத்தில் போனவே ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சத்திய சோதனை. ஆமை சுமை தாங்க முடியாம நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற கறி மீன் முட்டையெல்லாம் மறுபடியும் சாப்பிடுறேன். திருப்பி சாப்பிட்டோம்னா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா வயிற்ற கலக்கினா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனு பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு சாமி கூட போயிட்டாங்க. போனவனா வர இவனுக்கு வயிற்ற கலக்கணும் பாரு, சுத்தி முடி நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். நடு வீட்டுல பண்ணிட்டாடே. ஆமாடா அக்கா, அஞ்சமாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அமுதாக்கா, ரேவதி அக்கா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்குங்க. நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சால, கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் யோசனை நம்ம வீதா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடு வீட்டுல பீய பண்ணி பீய சுத்தி சுத்தி வரேன். பீய போயிரு, பீய போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன். வறுத்த மீன் வைக்கானால போகல ஒல்ல அப்படின்னு ஒரு மீன் 3 மீனை
கொண்டு வச்சு பிய போயிரு பிய போகல புள்ள யோசனை பண்ணியிருக்கேன் முட்டை வைக்காதனால போகல உள்ள அப்படி முட்டை வச்சு பிய போயிரு போகல போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன் பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் ஆத்திரம் கடுப்பு வந்துருச்சு ஆமா கடுப்பு வந்துச்சு பிய போய் சுத்தி பார்த்துச்சு வேகமா போய் அடுப்பாடு போய் தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன் விறகு கட்டி கடுப்புல ஓங்கிக்கிட்டு அடி பொண்டாட்டி மாமியார் அங்கிருந்து வர அடிச்சு அடியில பீ தெரிச்சு வீடுகள்லாம் செவரு சந்தனம் சொல்லிச்ச மாதிரி சொல்லிச்சு பொண்டாட்டி தலையில பீ சகல கேனது விட்டு கிளம்பிட்டான்டா அதோட அந்த பொம்பளை புள்ள நடுவீட்டுல பீ வேண்டவனே நாலு பொண்ணு காலையில சொல்லுவா அந்தரே போற நடுவீட்டுல பீ வேண்டவே அப்படின்னு இந்த வாரா நீ வெளியே இருந்த தெரியுமா பிள்ளை ஆள்ல இருக்கா இது மாதிரி அப்ப தெரிஞ்சு அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போனது அப்புறம் மறுபடிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன கதியோ இருக்கா இல்ல அங்கேயாவது வீட்டுல மூத்திரத்தை பஞ்சிட்டானா அதுவும் தெரியல சகல அந்த ரெண்டாவது பொண்ணு கிளி மாதிரி இருக்குமா இவனுக்கு பிரச்சனை கிளி பிரச்சனை ரொம்ப சிறப்பாக விஷயத்த சிறப்பாக விஷயத்தை அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி முத்துராமலிங்க பாண்டியன் பயலுக சார்பாக விபி அன்பாளர்கள் கள்ளக்காரி அன்புறவு சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை வைத்து பெருமைப்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தேவரையா பாடல் பாட சொல்லி சீட்டு கொடுத்தாலே என்ன வச்சு முடியலையே தேவரையா பாடல் பாட சொல்லி மது முத்துராமலிங்கம் செந்தனேந்தல் அன்புண்ணன் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை வைத்து பெருமைப்படுத்துகிறார்கள் அன்புலர்கள் சார்ந்து நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு சித்தப்பு புதுகையைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள் விருங்கமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக செத்த இசை சகல் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரசிகர் விருப்பத்திற்காக மீண்டும் ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டு கலைப்பணியை துவங்குவோம். வாங்கி தர 30-10 நாளைக்கு நடக்க வேண்டிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி 4ஆம் தேதி நடக்க வேண்டிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாளைக்கு ஓட்டு என்றதுனால நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை. 5ஆம் தேதி மாற்றி வச்சிருக்காங்க. அனைவரும் 5ஆம் தேதி நம்ம இந்த மேடையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் திலாவந்த அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கண்டுகளித்து நீங்கள் எல்லாம் ஆடல் பாடலோடு வீட்டுக்கு செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டே தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவரையா போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா தேவரையா தேவரையா தேசம் போட்டு தேவரையா போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவரையா தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவரையா போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா
தேவரையா தேசம் போன்ற தலைவரையா எவ்வளவு போராட்டுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமடா எங்கள் குல சிங்கமையா. கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க செய்யுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திற்கு ஒளி அமைப்பு அழகு கிருஷ்ணா ஒளிபரப்பி கல்குறிச்சியானே தோணுகால் கல்குறிச்சி அழகு கிருஷ்ணா ஒளிபரப்பி